Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளிலே, இந்த உலகத்தினுடைய ஈடுபாடுகளிலே மூழ்கி இருப்பதன் காரணமாக நம்முடைய இறைவனோடு உண்டான தொடர்பிலே குறைபாடுகள் ஏற்பட்டு விடுகின்றன. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதிலே குறைபாடுகள் ஏற்பட்டு விடுகின்றன. ஆணோ பெண்ணோ இந்த குறைபாடுகள் இல்லாத நபர் இருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறார். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு ஒரு தர்பியா அவசியமாக தேவைப்படுகிறது. தர்பியாவினுடைய காலம் நெருங்கிவிட்டது. இந்த மனித சமுதாயத்திலே, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திலே தீமைகள் பரவி விட்டன. மக்கள் மார்க்கத்தை படிப்பதை விட்டும் தூரமாகிக் கொண்டே செல்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகள் காலியாகிவிட்டன. கல்வி சார்ந்த சபைகளும் காலியாகிவிட்டன அல்லது அதனுடைய வருகைகள் குறைந்து விட்டன. எனவே இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஷிர்கிலே, பிதஅத்திலே மூழ்கி விட்டன. அது மட்டுமல்ல, உரிமையுடைய ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய உரிமையை கொடுப்பதிலேயும் இன்றைக்கு குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டன. சொல்ல போனால் குழந்தைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே, உரிமைகளிலே தவறிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மற்றும் உரிமைகளிலே தவறிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையிலையும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மற்றும் உரிமையிலையும் இன்றைக்கு தவறிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு ஓடி போவதும், அந்நிய ஆடவர்களுடன் கூடி போவதும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டன. தலாக் மற்றும் ஹுலாக்கள் இன்றைக்கு சாதாரணமாக போய்விட்டன. இதற்கெல்லாம் என்ன காரணம்?
நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு மக்கள் மறுமை வாழ்க்கையை விடவும் இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை தந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமை கல்வியை விடவும் இந்த உலகிய கல்விக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்துக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. இந்த பூமியிலே சீர்திருத்தம் என்று ஒன்று இருந்திருக்கிறது. சீர்திருத்தம் ஒன்று இருந்த பிறகு அல்லது அது ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதனை சீர்கெடுத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் சீர்திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறேன். நீங்கள் நன்றாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், மறுமையினுடைய தண்டனையில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் இதை கெடுக்கும் விதமாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தையும் நீங்கள் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? அல்லாஹ்வையும் மறுமையும் ஏற்றுக்கொண்டவர்களை, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை தரக்கூடிய வசனம் என்று நாம் கடந்து விட முடியாது. இது அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய மிக உறுதியான ஒரு கட்டளையாகும். இந்த கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்துவது ஒவ்வொருவருடைய கடமையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்து தஹரீம் 66வது அத்தியாயத்திலே இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து காப்பாற்றுவது என்பது அது எப்படி? நாம் நம்முடைய குடும்பத்தை நரகத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு விசாலமான வீடை ஒன்று கட்டிவிட்டால் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைத்து விடும் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாமா? அல்லது நாம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு ஆபரணங்களை, தங்க நகைகளை வாங்கி குவித்தால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாமா? இதெல்லாம் தேவைகள் தான். ஆனாலும் இதைவிட அவசியமான தேவைகள் என்று ஒன்று இருக்கின்றன. அது என்ன? அதுதான் சரியான ஈமான், அதுதான் பயனுள்ள கல்வி, மார்க்கத்தினுடைய கல்வி, அதுதான் சரியான ஒரு தர்பியா, ஒரு நற்பயிற்சி. இந்த தர்பியா தான் நம்மை பாதுகாக்குகின்ற, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக, அரணாக இது இருக்கிறது. தர்பியா இல்லாமல் குடும்பம் பாதுகாப்பு பெற முடியாது. தர்பியா இல்லாமல் சமுதாயம் பாதுகாப்பு பெற முடியாது. தர்பியா இல்லாமல் இந்த உம்மத், நம்முடைய உம்மத்தே முஸ்லிமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் உயர்வை பெற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்காவிலே தர்பியாவை தான் மேற்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், காரணம் அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அவர் என்ன செய்தார்? யதுலு அலைஹிம் ஆயாத்தி, அவருடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுகிறார். வயுஸக்கீஹிம், அவர்களை பக்குவப்படுத்துகிறார், பண்படுத்துகிறார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். வஇன் கானூ மின் கபுல் லஃபீ ضلالின் முபீன், அதற்கு முன்பு வரை அந்த சமுதாயம் தெளிவான வழிகேட்டிலே இருந்திருக்கிறது.
வழிகேட்டில் இருந்த அந்த சமுதாயத்தை அவர் பக்குவப்படுத்துகிறார், பண்படுத்துகிறார். குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியாவை எடுத்துச் சொல்கிறார். சூரத் ஆல் இம்ரானிலே இதனை நாம் பார்க்கலாம். 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார். நபியாக தம்மை அறிமுகம் செய்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை, மக்களை உருவாக்குவதற்கு முன்னால் மனிதனை உருவாக்கினார்கள். முதலாவதாக மனிதனை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன்னால் உள்ளங்களை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். சமுதாயம், ஒவ்வொரு குடும்பமும் சீரடைந்தது. எதனால்? இந்த சமுதாயம் சீரடைந்ததனால், சமுதாயம் சரியாக நிலை பெற்றதனால் ஒவ்வொரு குடும்பமும் சரியாக நிலை பெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இதைத்தான் செய்தார்கள். எது? தர்பியா. மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததனால் உருவானது எது? அது சிறந்த ஒரு சமுதாயம். மதீனாவிலே சிறந்த சமுதாயம் உருவானது. மக்காவிலே அதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தர்பியாவை அவர்கள் அடித்தளமிட்டார்கள். அதனால் தான் நாம் சொல்கிறோம், என்ன, ஒரு சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். குடும்பம் சீர்பெற வேண்டும். குடும்பம் சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தர்பியா அவசியமாகும். தர்பியா என்று நாம் பேசுகிறோமே, அதற்கு என்ன பொருள்? அதை நீங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தர்பியா என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்துவதற்கு, எதிர பக்குவப்படுத்தணும்? தன்னை இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளிலே, இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளிலே, இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டுதல்களிலே, இஸ்லாம் நமக்கு வழங்குகின்ற கொடுக்கல் வாங்கல்களிலே, நல்ல ஒழுக்கங்களிலே, பண்பாடுகளிலே ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு நல்ல பயிற்சி தான் தர்பியா. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். மனிதனுடைய மனதை அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது, இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ, மனித மனம் இருக்கிறதே அது தீமையை அதிகம் தூண்டக்கூடியது என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அந்த மனதை எவர் பக்குவப்படுத்தினாரோ, பண்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அந்த மனதை நசுக்கி விட்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார். வெற்றி தோல்வி என்பது எதிலே இருக்கிறது? மனிதன் தன்னை பக்குவப்படுத்துவதிலேயும் பண்படுத்துவதிலேயும் தான் இருக்கிறது. சரியான முறையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே அவன் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவன் வெற்றி பெறுவான், மறு உலகத்திலும் வெற்றி பெறுவான். ஆனால் இதற்கு நேர் மாறாக தன்னை அவன் சீரழித்து விட்டால் இந்த உலகத்திலும் அவன் தோற்று போவான், மறு உலகத்திலும் அவன் தோற்று போவான். சூரத்துல் ஷம்ஸ் 99வது அத்தியாயத்திலே அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் அலா, வெள்ளிக்கிழமை தோறும் நாம் ஓதுகிறோமே, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் இந்த நற்பயிற்சியை பெற்றாரோ, இந்த தர்பியாவை யார் பெற்றாரோ அவர் ஜெயித்து விட்டார். வதகர இஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அது மட்டுமல்ல, தன்னுடைய இறைவனை தொழுது அவனுடைய நினைவை யார் மேற்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். இந்த தர்பியாவை பெறணும், அல்லாஹ்வை நினைக்கணும், தொழணும், இத்தகையோரு வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மையதி ரப்பஹு முஜ்ரிமன் ஃபஇன்ன லஹு ஜஹன்னம் லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. நாளை மறுமையிலே தங்களுடைய இறைவனிடத்திலே ஒருவன் குற்றவாளியாக வந்து நின்றால் அவனுக்கு நரகம்தான். அங்கு சாவவும் முடியாது, வாழவும் முடியாது. யார் தங்களுடைய இறைவனிடம் நாளை மறுமையிலே ஒரு மூமீனாக, நல்ல மூமீனாக வருகிறானோ, நல்ல அமல்களை செய்துவிட்டு வருகிறானோ, அவர்களுக்குத்தான் உயர்ந்த படித்தரங்கள் இருக்கின்றன, அந்தஸ்துகள் இருக்கின்றன. ஜன்னாத்து அதினில்,
அது என்ன அந்தஸ்து? அது சொர்க்கம். அது சொர்க்கம். தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வஸாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, இது யாருக்கான கூலி? யார் தம்மை பண்படுத்தி கொண்டாரோ, பக்குவப்படுத்தி கொண்டாரோ, தர்பியாவை அவர் ஏற்று அதை நடைமுறைப்படுத்தி கொண்டாரோ அவருடைய கூலி இதுதான் என்று அல்லாஹ் சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார். இன்று பல வீடுகளிலே வசதிகள் அதிகமாக இருக்கிறது, நம்ம பார்க்கிறோம். ஆனால் மன அமைதி என்பது குறைவாக இருக்கிறது. வீடுகள் இன்றைக்கு பெரிய பெரிய வீடுகளாக காணப்படுகின்றன, ஆனா இதயங்களோ சுருங்கி போய்விட்டன. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். கல்வி இருக்கிறது பல வீடுகளிலே, உலகியல் கல்வி, ஆனால் மார்க்க கல்வி இல்லை. இறையச்சம் குறைந்து கொண்டே வருகிறது, தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே வருகிறது, குடும்ப உறவுகள் பலவீனமாகி போய்கொண்டே இருக்கின்றன. இதற்கெல்லாம் மருந்து என்ன? இதற்கெல்லாம் நாம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும், தர்பியாவை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய தர்பியா ஈமானை அதிகம் அதிகம் நம்மிடத்திலே வளர்க்கிறது, நம்மை வழிபாடுகளிலே பழக்கப்படுத்துகிறது, நம்முடைய ஒழுக்கத்தை அது சீர்படுத்துகிறது, நம்முடைய இதயங்களிலே தக்வாவை அது நிலைநிறுத்துகிறது. எது? இஸ்லாமிய தர்பியா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வல்லதீன இஹ்ததௌ ஸாதஹும் ஹுதா, எவர்கள் நேர்வழி பெற்றார்களோ. நேர்வழி பெறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது மார்க்கத்தை அறியணும், அதை நடைமுறைப்படுத்தணும், நம்மை நாமே பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும். இத்தனையும் செய்துவிட்டால் ஒருவன் நேர்வழி அடைந்து விடுவார். வல்லதீன இஹ்ததௌ, எவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்களோ, ஸாதஹும் ஹுதா, அவர்களுக்கு அவன் நேர்வழியை அதிகப்படுத்துவான். வாத்தாகும் தக்குவாகும், அவர்களுக்கு தக்குவாவையும் அல்லாஹ் கொடுப்பான் என்று சூரத்து முஹம்மது 47வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த தர்பியா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த மஸ்ஜித் முபாரக்கிலே வரக்கூடிய சுதந்திர தினம் அன்று, ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று மாலை அசருக்கு பிறகு நடைபெற இருக்கிறார். இந்த நாம் நடத்தக்கூடிய இந்த தர்பியா நற்பயிற்சி வகுப்பு என்பது, இப்போது நான் சொன்னேனே, இவை அனைத்துக்குமான ஒரு சிறிய தூண்டுதல் தான். இந்த குறுகிய நேரத்தில் அசருக்கு பிறகு மாறி குறைக்க உங்களை உட்கார வச்சு என்ன செய்து விட முடியும்? உங்களை அப்படியே சரியாக செதுக்கி விட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அனுப்பிவிட முடியுமா? இல்லை. ஒரு டச்சிங், ஒரு தூண்டுதல் உங்களுக்கு தர முடியும். எப்படி இந்த ஊசியின் மூலமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை மருத்துவர்கள் தூண்டுகிறார்களோ, அதுபோல நாம் இந்த வகுப்பிலே, இந்த நற்பயிற்சி வகுப்பிலே வரக்கூடிய 15ஆம் தேதி என்று அசருக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த வகுப்பிலே ஒரு சிறிய தூண்டுதலை தான் நாம் உங்களுக்கு தரப்போகிறோம். அதை வைத்து கண்டிப்பாக பலன் பெறக்கூடியவர்கள் பலன் பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேருதவியால். எனவே இந்த தர்பியாவுக்கு நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும், குறிப்பாக பெண்கள் வருகை தர வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியும் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், அது நம்முடைய கல்லூரியிலே நாம் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக நாம் கல்லூரியை, பெண்களுக்கான கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது என்ன என்று சொன்னால், 2 ஆண்டு பாடத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனித்தனியாக நாம் பட்டம் தருகிறோம். ஏன்னா அந்த ஒரு ஆண்டை முடித்து விட்டு அவர்களுக்கு அடுத்த ஆண்டை தொடர முடியவில்லை என்றால் இந்த ஒரு சனது, இந்த ஒரு பட்டம் அவர்களுக்கு போதுமானதாக, அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி, அவர்களை ஒரு சின்ன பாராட்டுதல், அவருக்கான ஒரு சின்ன கௌரவிப்பு,
அதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பட்டம். மீண்டும் இன்னொரு வருடம் அவர்கள் படித்தார்கள் என்று சொன்னால் 2 வருடம் சேர்த்து நாம் என்ன செய்வோம், பட்டத்தை கொடுப்போம். அதற்கு தினசரி வகுப்பு என்றும் சனி ஞாயிறு வகுப்பு என்றும் நாம் நடத்தி வருகிறோம் பெண்களுக்காக. தினசரி வகுப்பு என்பது ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை நடக்கும். அதற்கான தகுதி என்ன? 6வது வகுப்பு குழந்தைகள் படித்து முடித்திருக்க வேண்டும், நன்றாக குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் என்ன செய்வோம், பெண் குழந்தைகளை நாம் அதிலே சேர்த்துக் கொள்வோம். இது ஒன்று. அடுத்து சனி ஞாயிறு வகுப்பு என்று இந்த ஆலிமா வகுப்பை நாம் இன்னொரு வகுப்பாக நடத்தி வருகிறோம். அது என்ன என்று சொன்னால், குடும்ப பெண்களுக்காக, நமது ஊரிலே இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள், கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள், இவர்களுக்காக சனி ஞாயிறு வகுப்பு என்று அந்த வகுப்பு காலையில் 1 மணி நேரம், சனிக்கிழமை 7 to 8, ஞாயிற்றுக்கிழமை 7 to 8, வாரத்துக்கு 2 நாள். இந்த 2 நாளாக படித்து 2 ஆண்டுகளை பூர்த்தி செய்து கிட்டத்தட்ட 14 பேர் இந்த மதரசாவில் இருந்து ஆலிமாக்களாக அவர்கள் வெளியேற இருக்கிறார்கள். அந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியும் அந்த தர்பியா நிகழ்ச்சியோடு நடக்க இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதனை நீங்கள் மனதிலே கொண்டு எதிர்வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பிடுத்தவாறு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்து சில விஷயங்களை என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லிக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார் அவங்க பிள்ளைகளுக்கு முதல் பள்ளியாக திகழ்கிறார்கள். குழந்தைகளுக்கு முதல் மதரசா யார் என்று சொன்னால் தாய்மார்கள் தான். ஏன்னா அவங்க தான் முதலாக அந்த குழந்தைய பக்குவப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்துல சிறிய வயதில் இருந்தே அவர்கள்தான் ஈமானை விதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி அவர்கள் ஈமானை, நல்ல ஒரு கொள்கையை, நற்சிந்தனையை அவர்கள் விதைத்தால் அந்த குழந்தைகள் எப்படி உருவாவார்கள்? அந்த தாய்மார்களும் தொழுகையை பேணக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்த தாய்மார்களும் குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு உண்மையான முறையிலே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அந்த தாய்மார்களும் திகழ வேண்டும். இப்படி அந்த தாய்மார்கள் திகழ்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த மடியிலே, அவர்களுடைய மதரசாவிலே பயிலக்கூடிய அந்த குழந்தைகள் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் நல்லவர்களாக வளர்வார்கள். ஆனால் இந்த தர்பியா என்று ஒன்று இல்லை என்று வைத்துக் கொள்வோம். என்ன நடக்கும் என்று சொன்னால், குழந்தைகள் தங்களை சுற்றி என்ன அவர்கள் பார்க்கிறார்கள், எத்தனையோ தவறான விஷயங்களை, தவறான முன்னுதாரணங்களைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கைகளிலே அவர்களுக்கு 24 மணி நேரம் செல்போன் இருந்து கொண்டே இருக்கிறார். அதிலே அவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? இது அவர்கள் பார்க்கின்ற இந்த விஷயங்களின் மூலமாக அவர்கள் தாக்கம் அடைந்து அங்கே அவர்களுக்கு மத்தியிலே ஃபித்னா, குழப்பங்கள் அதிகரித்து விடுகிறது. அவர்களுடைய நல்ல ஒழுக்கங்கள், சிந்தனைகள் பலவீனப்பட்டு போய் விடுகிறது. அதனால் இளைஞர்கள் மார்க்கத்தினுடைய சிந்தனையை விட்டும் தூரமாகி கொண்டே வருகிறார்கள். எனவே இந்த தர்பியாவுக்கு மிக முக்கியமான ஒரு வழி என்ன என்று சொன்னால், அது மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பது மட்டும்தான். மார்க்கத்தினுடைய கல்வி உள்ளங்களிலே ஒளியை பாய்ச்சுகிறது. மார்க்கத்தினுடைய கல்வி மனிதனுடைய அந்த ஆன்மாக்களை தட்டி எழுப்புகிறது.
மார்க்கத்தினுடைய கல்வி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஈடேற்றம் பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுடைய இதயத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கின்றார். அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் இதனை பார்க்கலாம். சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்து விட்டானோ ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பி, அவர் தன்னுடைய இறைவனுடைய ஒளியிலே இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு இஸ்லாமிய பெண் இந்த சிறப்புக்குள்ள அவ வந்துருவான். ஏன்? அவளுக்கும் தொழுகை கடமையாக இருக்கிறது, நோன்பு கடமையாக இருக்கிறது, ஜகாத்து கடமையாக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய இன்ன பிற சட்ட திட்டங்கள் அவளுக்கும் கடமையாக இருக்கிறது. ஆனால் இந்த கடமைகளை எல்லாம் இந்த மார்க்கத்துடைய கல்வியின் மூலமாகத்தான் சரியான முறையிலே அவள் அதனை நிறைவேற்ற முடியும். மார்க்கத்துடைய அறிவு இல்லை என்று சொன்னால் இந்த கடமைகளை எல்லாம் அவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை எல்லோரும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உம்முல் முஃமினீன் என்று சொல்லப்படக்கூடிய மூமின்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகத்தினுடைய மனைவி. அவங்க சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக, மார்க்கத்தினுடைய அறிவிலே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏராளமான அறிவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நபி தோழர்கள்ல பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து மார்க்கத்தினுடைய அறிவுகளை அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வார்கள். இதெல்லாம் நாம் எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், பெண்கள் இந்த மார்க்கத்தை படிப்பதிலே அவர்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொண்டால் இந்த சமுதாயம், குடும்பம் சீர்வரும். குடும்பம் சீர்பட்டால் சமுதாயம் சீர்வரும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை இந்த மார்க்கத்தினுடைய அறிவை பெறுவதற்காக நீங்க என்ன செய்யுங்க, இந்த மதரசாவுக்கு நீங்க அனுப்பி வைங்க. நாம் நடத்தக்கூடிய இந்த மதரசாவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம், உங்களுடைய குடும்ப பெண்களை இந்த மதரசாவுக்கு நீங்கள் அனுப்பி வைங்கள். இதோ எதிர் வரக்கூடிய இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு புதிய பாடத்திட்டம் தொடங்க இருக்கிறது. மதரசாவினுடைய புதிய அந்த பதிவு தொடங்க இருக்கிறது. எனவே இதிலே உங்களுடைய குடும்ப பெண்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்ரு அஜ்ரி ஃபாயில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவர் போல் ஆவார். நன்மைக்கு வழிகாட்டினா அந்த நன்மையை செய்தால் என்ன கூலி அவருக்கு கிடைக்குமோ அந்த கூலி அந்த நன்மைக்கு வழிகாட்டியவருக்கும் கிடைக்கும். நீங்க அனுப்பி வைங்க. அவங்க இந்த மார்க்கத்தை, இந்த மதரசாவின் மூலமாக மார்க்க அறிவை அவர்கள் பெறுவார்கள். அவர்கள் படிக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தங்களுடைய குடும்பத்துக்கான வழிகாட்டுதல்களாக அமைய வேண்டும். எனவே இதில் எல்லோரும் அக்கறை செலுத்துமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, எதிர் வரக்கூடிய அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மளுடைய பள்ளியிலே அசருக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அது பொதுவான நிகழ்ச்சி தான். ஆண் பெண் இருபாலாரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்காக நாம் ஏதாவது என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்க சிரமப்பட்டு வாராங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் கொடுக்கணும். மார்க்க அறிவை கொடுப்பதோடு அவர்களுக்கு உண்பதற்கும் சில விஷயத்தை நாம் தர வேண்டும். எனவே அதற்காக உங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு 100 ரூபாயை இந்த வாளியிலே போட்டால் போதும்.
இந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக நடத்தி விடலாம். எனவே இந்த விஷயத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய